அப்ளை பண்ணாமலே ஜாப் உங்களை தேடி வரணுமா? அதுக்கான ஆப் தான் டிக்விக். TickBig, a one go-to platform for all professionals, freelancers, students, brands and institutions. Rewrite your limits. Sign up now. தேர்தல் வருகிற பொழுது விஷன் 200க்கு செந்தில் பாலாஜி வேணும், நேரு வேணும். 2 பேர் தான் தங்கள் துறைகளில் 5000 கோடி ரூபாயை தேர்தலுக்கு செலவு பண்ண போகிறாங்க. 5000 கோடி. ஒரு தொகுதிக்கு 25 கோடி ரூபா பட்ஜெட் போட்டு வச்சுருக்காங்க. விஷன் 200. சவுத் இவர், நார்த் அவர். அப்போ இதை தான் பிஜேபி கூட்டணிக்கு கண்ணை உறுத்துகிற விஷயம். இந்த விஷயம்தான் செந்தில் பாலாஜி அவருடைய தம்பி அசோக் அவர்கள் நேற்று கோர்ட்டில் வந்து ஆஜராயிருக்காரு. கிட்டத்தட்ட பல வாட்டி ஜாமீன் வந்து நிராகரிக்கப்பட்டப்போ கூட அவர் ஆஜராகலை. இப்போ இந்த இடத்துல அசோக் அவர்கள் ஆஜராயிருக்கிறது யாருக்கு சாதகம் சார்? இந்த கேஸ் ஈஸியாக முடியணும்னா அசோக்கை காரணம் காமிச்சு வழக்கு இழுக்கிறாங்க. யார்? அமலாக்கத்துறை. அப்போது அசோக் கிடைக்கல, அசோக் விசாரிக்கிறாங்க. இந்த விசாரிச்சுக்க முடிச்சுக்கணும். எத்தனை நாள் விசாரிப்பீங்க? அசோக்கை அமலாக்கத்துறை விசாரிக்கிற வரை இந்த வழக்கை முடித்து வைக்கக்கூடாது. இந்த வழக்கை நீங்கள் ஒரு உத்தரவு போடக்கூடாது. இப்படி தான் அமலாக்கத்துறை நீதிமன்றத்தை கேட்குது. அப்போது ஒரு அப்பாவி என்கிட்ட எந்த விதமான பண பரிவர்த்தனையோ எதுவுமே இல்லை, எல்லாமே போலியானது. இது என்னை அப்பாவியாக தேடி என்னை குற்றத்தை ஒப்புக்கொள்ள வைப்பதற்கு அழுத்தம் கொடுக்குறார்கள். யார் மேலே சொல்கிறாரு? இதுதான் இப்போ அசோக் போய் இப்போ நீதிமன்றத்தில் சொல்லியிருக்குது. சார் வணக்கம் சார். வணக்கம். கிட்டத்தட்ட 2.5 ஆண்டுகள் கழித்து செந்தில் பாலாஜி அவருடைய தம்பி அசோக் அவர்கள் நேற்று கோர்ட்டில் வந்து ஆஜராயிருக்காரு. கிட்டத்தட்ட பல வாட்டி ஜாமீன் வந்து நிராகரிக்கப்பட்டப்போ கூட அவர் ஆஜராகலை. ஏன்னா இதுவும் ஒரு முக்கியமான ஒரு பாயிண்டாக சொல்லியிருந்தாங்க. அப்போ ஆஜராகாதவர் இப்போது கோர்ட்டில் ஆஜராயிருக்காரு. என்ன இந்த கேஸில் என்ன நடக்குது? திடீர்னு எப்படி அவர் வந்து ஆஜராகிறாரு? 471 நாள் செந்தில் பாலாஜி சிறையில் அடைக்கப்பட்டார். இப்போ வெளியில் வந்து ஒரு 100 நாள் இருக்கும். 471, 571, 2 வருடம். 2 வருடமாக அமலாக்கத்துறையால், வருமான வரித்துறையால் தேடப்படுகிற குற்றவாளி அசோக். செந்தில் பாலாஜியினுடைய அத்தனை நகர்வுகளும் அசோக்குக்கு தெரியும். இதுதான் இந்த வழக்கு. இந்த வழக்கு இப்போ டாஸ்மார்க் வழக்காக மாறியிருக்கு. முதல்ல மாநில அரசு போட்ட வழக்கு. ஏடிஎம்கே ஆட்சி காலத்தில் திமுக போட்ட வழக்கு. இப்போ ஒரு திமுக அமைச்சர் அந்த அதாவது ஓட்டுநர் நடந்துட்டா பணம் வாங்கிட்டு நியமனம், அதுதான் வழக்கு. இப்போ அதை தாண்டி டாஸ்மார்க்கில் 1000 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கு. அப்போ இது 1000 கோடினா வருமான வரித்துறை உள்ளே வந்துடும், அமலாக்கத்துறை உள்ளே வந்துடும். இந்த 2 துறைகளும் வந்ததுக்கு பிறகு தான் நீங்கள் உச்சநீதிமன்றத்துக்கு போகிறாரு செந்தில் பாலாஜி. உச்சநீதிமன்றத்துக்கு போன பிறகு உச்சநீதிமன்றம் கேட்குது, உங்கள் மீது குற்றம் சாட்டு நிரூபிக்கப்பட்டிருக்கு. இப்போ இந்த அமலாக்கத்துறை என்ன சொல்லுது? 1000 கோடி ரூபாய்க்கு ஊழல் நடந்திருக்கு. இந்த 1000 கோடி ரூபாய் ஊழல் எங்கே போயிருக்கு? வெளிநாட்டுக்கு போயிருக்கா, உள்நாட்டுக்கு போயிருக்கா? இதுதான் வருமான வரித்துறையுடைய கேள்வி. இப்போ அசோக்கு தேடப்படுகிற குற்றவாளியாக 2 வருஷமாக தலைமறைவாக இருந்தார். இப்போ ஏன் வந்திருக்காரா? வழக்கை முடித்து வைக்கணும், தண்டனை கொடுக்கணும், இல்லை வழக்கிலேருந்து விடுதலை ஆகணும், ஏதோ ஒரு முடிவு எட்டப்படணும்னா அசோக் சரண்டர் ஆகணும். அசோக்கை அமலாக்கத்துறை விசாரிக்கிற வரை இந்த வழக்கை முடித்து வைக்கக்கூடாது. இந்த வழக்கை நீங்கள் ஒரு உத்தரவு போடக்கூடாது. இப்படி தான் அமலாக்கத்துறை நீதிமன்றத்தை கேட்குது. அப்போது அசோக்கு கரூர்லேயும் சென்னையிலேருந்து தான் இருந்தார். நேராக நீதிமன்றத்துக்கு தான் சரண்டர் ஆகிட்டார். ஏன் சரண்டர் ஆனார்னா, என்கிட்ட ஒன்றும் இல்லை, நான் ஒரு அப்பாவி, என்கிட்ட எந்த விதமான பண பரிவர்த்தனையோ எதுவுமே இல்லை, எல்லாமே போலியானது. இது என்னை அப்பாவியாக தேடி என்னை குற்றத்தை ஒப்புக்கொள்ள வைப்பதற்கு அழுத்தம் கொடுக்குறார்கள். யார் மேலே சொல்கிறாரு? இதுதான் இப்போ அசோக் போய் இப்போ நீதிமன்றத்தில் சொல்லியிருக்கிறது. இப்போ அசோக்கை நீங்கள் விசாரிச்சிங்க, எவ்வளோ நேரம் விசாரிச்சிங்க? வருமான வரித்துறை 2 துறைகளும் விசாரிச்சுட்டு குற்றம் இருந்தால் அவரை சிறையில் போடுங்க, குற்றம் இல்லைன்னா விட்டுருங்க. செந்தில் பாலாஜி வழக்கில் ஒரு முட்டுக்கட்டை யாருன்னா அசோக் தான்.
செந்தில் பாலாஜி தரப்பில் ஏற்படுத்தின முட்டுக்கட்டை தானே சார் அது. அவர் அன்னைக்கே வந்து இப்போ கிட்டத்தட்ட வந்து 2 வருஷமாக கேட்டுட்டு இருக்காங்களா அசோக் ஆஜராக சொல்லுங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் அப்போ ஆஜராகாமல் இப்போ வந்து ஆஜராகிறாருன்னா அப்போது என்ன எப்படி, அதாவது யாருக்கு சாதகமாக அது முடியும்? இல்லை, முதல்ல ஏன் ஆஜராகலைன்னா, முதல்ல வந்து வருமான வரித்துறை அப்ரூவராக மாற்றுவதற்கு முயற்சி பண்ணுது. செந்தில் பாலாஜியை கைது செய்த மத்திய வருமான வரித்துறை டெல்லிக்கு கொண்டு போகிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. சென்னையில் கைது பண்ணி அதிகாலையில் கைது பண்ணி அப்படியே விமான நிலையம் கொண்டு போய் விமான நிலையத்திலேருந்து டெல்லியில் கொண்டு போய் வைத்து கொண்டு திமுகவிடம் அரசியல் பேரம் பேசுவதற்கு பயன்படுத்தப்படுவதற்கான சாத்தியக்கூறு இருந்தது செந்தில் பாலாஜி. அதனால தான் செந்தில் பாலாஜி நெஞ்சு வலிக்குது, வயிறு வலிக்குது, மருத்துவமனைக்கு போயிட்டார். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பிறகு மறுபடியும் அமலாக்கத்துறையும் வருமான வரித்துறை கேட்க அவர் கொடுங்கன்னு. ஒரு நோயாளி எங்கே வைத்தியம் பண்ணணும் அவர் தான் முடிவு பண்ணணும். வருமான வரி அதிகாரிகள் முடிவு பண்ண முடியாது. போ, யார் விரட்டுறா, நீதிமன்றம் சொல்லிடுச்சு. முதல்ல உயிர் தாயே முக்கியம். உயிர் தான் நீ வழக்கு போடுவ, உயிரே இல்லைன்னு எப்படி வழக்கு போடுவ? அதனால் அவர் எங்கே அவருக்கு சிறப்பு வைத்தியம் கிடைக்கும்னு நினைக்கிறாரோ அது அவருடைய உரிமை. இல்லை எய்ம்ஸ் நாங்கள் டெல்லியில் வச்சுருக்கோம் சொன்னோம், அவருக்கு ஓமந்தூராரே போதும், எய்ம்ஸே வேண்டாம். இப்படி தான் அந்த வழக்கிலிருந்து செந்தில் பாலாஜி தப்புனார். சிறையில் இருந்தார். சிறையில் இருந்த பிறகு 471 நாள் அவருக்காக அந்த அமைச்சர் நாற்காலி காத்துட்டு இருந்தது. போய் இப்போ சேர்ந்த பிறகு புதுசாக ஒரு வழக்கு வந்திருக்கு. என்ன வழக்கு? டாஸ்மார்க் 1000 கோடி ரூபாயை காணோம். இப்போ இந்த வழக்கு உச்சநீதிமன்றம் தான் விசாரிக்கணும். உயர்நீதிமன்றம் ஆனந்த சுப்பிரமணியம் வழக்கறிஞருக்கு உறவினர்கள் எனக்கு எதிராக இருக்காங்க இப்படி சொன்ன பிறகு இந்த வழக்கில் சமூக நீதிக்கு எதிராக இருந்த விஜயன் ஜெயலலிதாவால் தாக்கப்பட்டு மண்டை உடைக்கப்பட்டு திமுகவுக்கு இப்போ அவர் வழக்கறிஞராக இருக்கார். செந்தில் பாலாஜி எப்படியாவது காப்பாற்றப்பட வேண்டும். திமுகவால் தேர்தல் வருது. தேர்தல் வருகிற பொழுது விஷன் 200க்கு செந்தில் பாலாஜி வேணும், நேரு வேணும். 2 பேர் தான் தங்கள் துறைகளில் 5000 கோடி ரூபாயை தேர்தலுக்கு செலவு பண்ண போகிறாங்க. 5000 கோடி. ஒரு தொகுதிக்கு 25 கோடி ரூபா பட்ஜெட் போட்டு வச்சுருக்காங்க. விஷன் 200 200 தொகுதிக்கு 5000 கோடி. சவுத் இவர், நார்த் அவர். அப்போ இதை தான் பிஜேபி கூட்டணிக்கு கண்ணை உறுத்துகிற விஷயம் இந்த விஷயம்தான். அதனால தான் நேரு அவர்களுடைய சம்மந்தப்பட்ட இடங்கள்லையும் ரைடு நடந்துகிட்ருக்கு. நேரு தமிழ்நாட்டினுடைய வடபகுதி, செந்தில் பாலாஜி தென்பகுதி. இவருக்கு கீழே தான் அத்தனை அமைச்சர்களும் இயங்க முடியும் தேர்தலுக்கு. இவர்கள் முதன்மை செயலாளர் நேரு. இவர் என்ன சொல்கிறாரோ அதுதான் அமைச்சர்களும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாவட்ட செயலாளர்கள் எல்லாம் இவர் மூலம்தான் ஒருங்கிணைக்கப்படுவார்கள். இந்த பக்கம் செந்தில் பாலாஜியினுடைய கரூர் கம்பெனிஸ் 2000 பேர் இருக்கான். 2000 பேருக்கு டாஸ்மார்க் கொடுத்து வச்சுருக்காரு. ஒருத்தருக்கு மாதம் 10 லட்ச ரூபா சம்பளம். டாஸ்மார்க் வருமானம். 2000 பேர் களமிறக்க போகிறான். விஷன் 200ல் என்ன செயல்படணும், எப்படி போகணுங்கிறத சபரீஷனுடைய பெண் நிறுவனம் டிசைட் பண்ணுது. இப்போவே பெண் நிறுவனம் ஊடகவியலாளர்கள் என்கின்ற சில தரகர்களை களமிறக்கி விட்டுருக்கு. என்ன பேசணும், எப்படி நடந்துக்கணும், எப்படி கவுண்டர் கொடுக்கணும், இப்படி பெண் நிறுவனமே எல்லா டேட்டாஸையும் கொடுத்து டிவிக்கு டிபேட்டுக்கு போகிற ஆட்கள் இருக்காங்களா, திமுக சார்பு ஆட்கள், அவங்க பூரா யாரால் இணைக்கப்படுகிறார்கள்? பெண் நிறுவனத்தால் இணைக்கப்படுகிறார்கள். நீ டேட்டாஸ் பூரா அங்கேருந்து வந்துடும். மாதம் 1 லட்ச ரூபா சம்பளம் பேசினா போதும். கம்பெனி நிறுவனம் சம்பளம் கொடுக்கும், இந்த பெண் நிறுவனத்து வழியாகவும் சம்பளம் வரும். திமுகவை மீண்டும் ஆட்சி அதிகாரத்தில் உட்கார வைப்பதற்காக இந்த வாடகை வாயர்கள், வாடகை தரகர்கள் எல்லாம் தயாராகிட்டான். இவர்களெல்லாம் ஊடகவியலாளர்கள் பேரில் எல்லா டிவிக்கும் போவான், போய் அடித்து பேசுவான், லட்சங்களில் சம்பளம். அப்போ இதுதான் இப்போ முழுக்க அரசியலாக பார்க்கப்படுகிறது. இந்த அரசியல் தான் மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்கான அரசியல். இதை திமுகவை நேரடியாக மறைமுகமாக ஆட்சிக்கு வராமல் தடுக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்குன்னா பிஜேபி டெல்லிக்கு தான் இருக்குது. டெல்லி இதை
நீங்கள் இப்போ அமித்ஷா 3 நாள் வருவதை அதிமுக கூட்டணி சீமான், விஜய், பிஜேபி, ராமதாஸ், தேமுதிக இப்படி ஒரு வலுவான கூட்டணியை கட்டமைப்பதற்காக தான் 3 நாள் பயணமாக அமித்ஷா வரார். ஓகே, அப்போ அவங்க ஃபுல் ஃபோர்ஸில் இறங்கிட்டாங்க. ஒரு பக்கம் ரைடு இதெல்லாம் பண்ணி முக்கியமான ஆளுங்களை தூக்குறாங்க, இந்த பக்கம் கூட்டணியுமே ஸ்ட்ராங்காக ஃபார்ம் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமாம், திமுக 26 வந்துடக்கூடாது. சட்டமன்றத்தில் பலவீனப்படுத்தினா தான் நாடாளுமன்றத்தில் பலவீனப்படுத்த முடியும். திமுக நாடாளுமன்றத்தில் பலமாக இருப்பது காரணம் இந்தியா கூட்டணி அல்ல, பெரிய தலைவலியே பிஜேபிக்கு தான். அப்போ டெல்லி இதை ரொம்ப சீரியஸாக பார்க்குது. திமுக வந்துடவே கூடாது. திமுக வந்தால் இந்தியா கூட்டணி வலுவாக மாறிடும். இந்தியா கூட்டணி வலுவாக மாறினா காங்கிரஸ் வலுவாக மாறிடும். அது பிஜேபிக்கு பெரிய டெல்லி தலைவர்கள் பூரா இதையே தான் கேட்குறான். மோடி வலுவாக இருக்கா, அமித்ஷா வலுவாக இருக்கா, ஏன் தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் அதிகார மாற்றம் ஏன் செய்ய முடியல? திமுகவை ஏன் பலமை அங்கே பெரியார் கிடையாது, கத்திரிக்காய் கிடையாது. பெரியாரை சொன்னால் ஓட்டு போடுறதுக்கு ஆள் இல்லை. பெரியாருக்கு வாக்கே இல்லை. பெரியார் வாக்கு என்பது முஸ்லீம், தலித், கிறிஸ்துவர்கள் வாக்கு தான் 20%. இந்த 20% வாக்கை ஏன் உடைக்க முடியல? உடைப்பதற்காகத்தான் அமித்ஷா 3 நாள் திட்டம் போட்டு பல கட்சி கூட்டணிகளை உடைத்து, பல கட்சி கூட்டணிகளை உருட்டி மிரட்டி ஒரு வலுவான என்டிஏ கூட்டணி உருவாக்க வேண்டும். அது ஆட்சியை பிடிக்கணும், ஆட்சியை பிடிக்கணும். அதுதான் பிஜேபியினுடைய எதிர்கால திட்டம். இதை எதிர்த்து தான் திமுக விஷன் 200 நேருவும் செந்தில் பாலாஜியும் களமிறக்கப்பட்டு இருக்கிறார்கள். இவர்கள் அந்த கள அரசியலை களையணும், அதான் பிஜேபியோட திட்டம். இப்படி தான் முக்கோண அரசியல் இப்போ தமிழ்நாட்டில் நகர்ந்து கொண்டு இருக்குது. திமுக ஒரு அதிகார மையம், பிஜேபி அதிமுக ஒரு அதிகார மையம். இவர்களுக்கு ஆதரவாக வருமான வரித்துறை களமிறங்கியிருக்கு, அமலாக்கத்துறை களமிறங்கியிருக்கு. இத்தனை துறைகளும் சேர்ந்து மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்துடக்கூடாது. அதிமுக பிஜேபி கூட்டணி, விஜய் கூட்டணி ஆட்சிக்கு வர வேண்டும். இதுதான் அமித்ஷாவுடைய 3 நாள் ரகசிய திட்டம். சரி சார், ஆனால் இப்போ இந்த இடத்துல அசோக் அவர்கள் ஆஜராயிருக்கிறது யாருக்கு சாதகம் சார்? இந்த கேஸ் முடிஞ்சிடும்னு சீக்கிரமாக முடிச்சிடுறதுக்காக அசோக் ஆஜராயிருக்காரா, இல்லை வேற என்ன இதில் காரணம் இருக்குது? அதுதான் காரணம். ஓகே, கேஸ் வழக்கு சார், மூத்த வழக்கறிஞர்கள் ஆஜராகிறாங்க. இதில் சம்பளங்கள்லாம் லட்சங்களில் கோடிகளில். ஓகே, இந்த கேஸ் ஈஸியாக முடியணும்னா அசோக்கை காரணம் காமிச்சு வழக்கு இழுக்கிறாங்க. யார்? அமலாக்கத்துறை. அப்போது அசோக் கிடைக்கல, அசோக் விசாரிக்கிறாங்க. இந்த விசாரிச்சு முடிச்சுக்கோ. எத்தனை நாள் விசாரிப்பீங்க? 1 வருஷம் விசாரிப்பீங்களா? இல்லை. அன்று அசோக் பாதுகாக்க வேண்டியது, இன்றைக்கி அசோக் தேவையில்லை. அசோக் இன்றைக்கி தேவையில்லை. செந்தில் பாலாஜி வெளியே இருக்கார். அன்றைக்கி அசோக்கு உள்ளே இருந்தார். அப்போ எப்படி வேணாலும் அவரை மிரட்டி உருட்டி அபூர்வரை மாற்றிடலாம். ஆனால் இன்றைக்கி முடியாது. இன்னைக்கு முடியாது. மந்திரியாக இருக்கார், டெல்லி வரைக்கும் அவரால் அரசியல் பண்ண முடியும். பின்னாடி திமுக இருக்குது. அதுதான் அன்றைக்கி அசோக்கு பாதுகாப்பு இல்லை, இன்றைக்கி அசோக் முழு பாதுகாப்பு இருக்குது. அதனால வழக்கை முடித்துக் கொள்வதற்கு மூத்த வழக்கறிஞர்களுடைய ஆலோசனைப்படி, அப்போ நான் என்கிட்ட ஒன்றுமே இல்லை, வெறுக்கையில் இருக்கேன், எங்கள் அண்ணன் உள்ளே இருக்கும்போது அடித்து உதச்சி ஒத்துக்கோ, ஆசீர்வாத ஆச்சாரி மாதிரி ஆயிடுவார். ஆசீர்வாத ஆச்சாரி என்பவர் ராஜாவுடைய உதவியாளராக வேலை பார்த்தவர். அவர் இப்போ ராஜாவுக்கு எதிராக 2G வழக்கில் அத்தனை சாட்சிகளை அபூர்வ மாறுவது ஆசீர்வாத ஆச்சாரி. இப்போ பிஜேபியில் இருக்கார். அதே போல் எல்லாமே யாருக்கு வந்துடும்? அசோக்குக்கு வந்துடும். அசோக்கு ஆசாரிக்கு வந்துடும், ஆசீர்வாதம் ஆச்சாரி மாதிரி. அதனால தான் அசோக்கை பாதுகாத்தார்கள், திமுகவே பாதுகாத்தது. இப்போ அவர் தேவையில்லை, அவரை நீதிமன்றத்தில் நிறுத்தியாச்சு, அவர் வெளியே வந்துட்டார். அவ்வளோதான் சார். லாஸ்ட் கொஸ்டின் சார். சார் இப்போது மிஷன், நீங்கள் சொன்ன மாதிரி மிஷன் 200 பிஜேபி கை வச்சுருக்காங்க. அது நடந்துடக்கூடாதுன்றதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அதனால ரைடு நடக்குது. முக்கியமான ஆட்கள் நீங்கள் சொன்ன மாதிரி செந்தில் பாலாஜி, நேரு அவர்கள் இப்போ 2 பேர் மேலேயுமே ரைடு அடுத்த கட்ட ரைடு நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது ஒரு மிரட்டலாக மட்டும் இருக்குமா, இல்லை அதை தாண்டி வேறு எதுவும் நடக்க வாய்ப்பு இருக்கா? இல்லை, நிறைய நடக்காது. நீங்கள் பிஜேபி ஆர்எஸ்எஸை பொறுத்த வரைக்கும் 100 ஆண்டு கால திட்டம் போடுகிறோம். அடுத்த திமுக வரக்கூடாதா, வராமல் தடுப்பதற்கு என்னென்ன வேலை இருக்கோ அத்தனை வேலைகள் செய்வாங்க. எந்த எக்ஸ்ட்ரீமுக்கான போவாங்க அவர்கள். இப்போ திமுகவுடைய பலம் முஸ்லீம், கிறிஸ்துவ, தலித் வாக்கு தாங்க. பெரியார் வாக்கு, பெரிய சனாதனம் ஒன்றும் கிடையாது. இந்த 20% மக்கள் தான் இதை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள், இதை காப்பாற்றிட்டு இருக்காங்க. ஒட்டுமொத்தமான தமிழர்கள் வாக்கு என்பது திமுக காரனுக்கு திமுக பணம் கொடுத்து ஓட்டு போடுறான்.
அதிமுககாரனுக்கு அதிமுக பணம் கொடுக்குறான். அப்போ தமிழர் வாக்குகளோ திராவிட வாக்குகளோ பெரியார் வாக்குகளோ இங்கே இல்லை. சொந்த கட்சிக்கே காசு கொடுத்தா தான் திமுகவுக்கு 20% வாக்கு இருக்குது, அதிமுக 20% வாக்கு இருக்குது. இந்த 20% வாக்குகளுக்கு ஒரு தொகுதிக்கு குறைஞ்சது ஒரு 10 கோடி 5 கோடி செலவு பண்ணணும். செலவுனா தான் காசு கொடுப்பான், இல்லை எவன் காசு கொடுத்தா அவனுக்கு கொண்டு போட்டுருவான். இப்படி மக்களை பழக்கி வச்சுருக்காங்க. அப்போது இதை பிஜேபி உடைச்சி திமுக பலவீனப்படுத்தணும். அதுக்கு என்ன பல திட்டங்கள் போடப்பட்டிருக்கு. ஒரு திட்டம் 2 திட்டம் இல்லை. மக்கள் எந்த சாதி எந்த வலுவான கூட்டம். நீங்கள் வெள்ளலூர் நாடுன்னு ஒரு ஊர் மதுரைக்கு பக்கத்தில் அதிமுக கொடி கம்பத்தில் அவுத்துட்டாலாம் பிஜேபி கொடி கம்பம் ஏற்றிட்டாங்க. 25,000 பேர் ஒரே நேரத்தில் பிஜேபி சேர்ந்துருக்காங்க. அப்போது திராவிட இயக்கம் முற்றுப்பெறுகிற நிலைமை வந்துருச்சு. அடுத்த தலைமுறைக்கு திராவிட இயக்கத்தை கொண்டு போய் சேர்க்கவே இல்லை. எம்ஜிஆரை கொண்டு போய் சேர்க்கல, பெரியாரை கொண்டு போய் சேர்க்கல. எம்ஜிஆரை கொண்டு போய் சேர்த்தது அதிமுகவில் வலுவாக இருந்திருப்பான். திமுகவில் பெரியாரை கொண்டு போய் சேர்த்துருந்தா சித்தாந்த ரீதியாக பெரியாரோடு இருந்திருப்பான். பெரியாரும் தெரியல, எம்ஜிஆரும் தெரியல. அதனால் எல்லாமே அரசியல் தெரியாதனுடைய விளைவு. எல்லாமே அலைபாய்ந்து அவர்கள் எடுப்பார் கைப்பிள்ளையாக இந்த தமிழ்நாடு அரசியல் போய் அண்ணாமலை, விஜய், சீமான் இவர்கள் எல்லாமே ஆர்எஸ்எஸ் பின்னணியில் உள்ளவர்கள். இவர்கள் தான் இனிமேல் அரசியல் செய்ய முடியும். ஏன்னா அரசியலே தெரியாத இளைஞர்கள் இவர்களுக்கு பின்னால் இன்றைக்கி அணிவகுத்து நிற்கிறான். அரசியல் தெரிஞ்ச திராவிட முன்னேற்ற கழகம் விழிபிதுங்கி நிற்கிது. கம்யூனிஸ்டுகள் காணாமல் போச்சு. வைகோ என்னானார்னே தெரியல. சிபிஎம் திமுகவோட முரண்பாடாக இருக்குது. இதுதான் இப்போ தமிழ்நாட்டுடைய இன்றைய நிலையில் அமித்ஷா வருகை பெரிதாக எதிர்பார்க்கப்படுகிறது. இன்னும் அமித்ஷா வந்துட்டு போனதுக்கப்புறம் நிறைய விஷயம் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணலாம் சார். இப்போ வரைக்கும் நிறைய முக்கியமான விஷயம் எங்களோட ஷேர் பண்ணீங்க. நேரம் வந்ததுக்கு நன்றி. நன்றி, வணக்கம். அப்ளை பண்ணாமலே ஜாப் உங்களை தேடி வரணுமா? அதுக்கான ஆப் தான் டிக்பிக். TickBig, a one go-to platform for all professionals, freelancers, students, brands and institutions. Rewrite your limits. Sign up now.